தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், லேகியோன் என்கின்ற சாத்தான் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். நீங்களும் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படுகின்றோமா என்று பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. யார் இந்த லேகியோன் என்று பார்க்கும் பொழுது, லேகியோன் என்று சொல்லப்படும் பொழுது அது அநேகர் என்று அர்த்தம் கொள்கின்றது. அநேகராக இருந்தாலும் ஒரே ஒரு தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த லேகியோன் அடிபணிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பணிந்து அவரை வணங்கினார் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லேகியோன் என்கிற சாத்தானுக்கு தெரிகிறது, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவருக்கு நான் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அந்த லேகியோனுக்குள்ளாக 2000 பிசாசுகள் இருந்ததாக பின்வரும் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 2000 பிசாசுகளுக்கு இயேசு யார், அவருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு எப்படி வணக்கம் செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று பிசாசுகளுக்கு கூட தெரிகிறது, மனிதர்களுக்கு தெரிவதில்லை. நம்ம பார்ப்போம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷம்னு கூப்பிட போனால் தட்டு வரிசை துணி எல்லாம் வச்சுட்டு பெரியவங்களுக்கு, நம்மை விட மூத்தவர்களுக்கு, நம்மோடு பிறந்தவர்களுக்கு நாம் வரிசை வைத்து அவர்களை அழைப்பது வழக்கம். ஏன் அவ்வாறு என்றால் அது ஒரு வழக்கமாக இருந்தது. அதை பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் இயேசுவையும் ஜுடாயிசத்திலிருந்து இன்று வரை வழக்கமாக இருக்கிறது. அவரை வணங்க வேண்டும், அவரை கீழ்ப்படிய வேண்டும். மாறாக எவ்வாறு நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொண்டோமோ அவ்வாறு இன்று வழிபடுவதும் மாறிவிட்டது என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் முழங்கால் படியிடும் பொழுது நின்று கொண்டிருப்பார்கள். சிலர் அந்த பிரசங்கம் செய்யும் நேரத்தில் வெளியே போய் டீ குடித்து கொண்டு சிகரெட் குடித்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா பிரசங்கம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்கு, இதெல்லாம் பைபிளில் இருக்கு என்று வியாக்கியானம் செய்வார்கள். ஆனால் அசுத்த ஆவியுடைய சாத்தான் ஆண்டவருக்கு வியாக்கியானம் செய்யவில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷத்திற்கு கடந்து செல்வோமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 - 20 வரை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து வாசித்து பாருங்கள். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பாருங்க இருந்ததெல்லாம் அசுத்த ஆவி. அவன் எங்க இருக்கான்னா ஆண்டவருக்கு எதிராக வருகிறான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. இறந்து போன பிரேத குழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் மத்தியிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறான். அவனை ஒருத்தர் கூட கட்டவே முடியாது. அது எதை குறிக்கிறது என்றால் அவ்வளவு பலம் மிக்க சாத்தானின் ஆளுகைக்குள்ளே அவன் இருந்திருக்கிறான். அந்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசுவை தூரத்திலே கண்டான். இயேசு கிறிஸ்துவை தூரத்திலே அவன் பார்த்துறான். பார்த்த பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டார். இன்று கூட நம்ம பார்ப்போம், சிலர் போதகர் வராங்கன்னா போதகர்கிட்ட போய் ஓடி வந்து பணிந்து கொண்டு ஐயா ஸ்தோத்திரம்
அம்மா ஸ்தோத்திரம், ஃபாதர் ஸ்தோத்திரம், சிஸ்டர் ஸ்தோத்திரம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவரின் ஊழியக்காரர்கள். அந்த ஸ்தோத்திரம் சொல்வது, அந்த மரியாதை செலுத்துவது அவர்களுக்கு அல்ல, அவர்களுக்குள்ளே குடியிருக்கின்ற அந்த தேவனுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். அதே போன்றுதான் நாம் பிறரை போய் அழைக்கும் பொழுது நாம் அவங்கள அழைக்கல, நம்ம உறவு, நம்ம ரத்தம், நமக்கு எப்படி மரியாதை செலுத்தணுமோ அப்படி நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி தான் அந்த காலத்தில் பாரம்பரியமாக அழைப்புதலும் போட்டு கொண்டிருந்தார்கள். தூரத்தில் கண்டபோதே ஓடி வந்தான். இப்பேற்பட்ட ஒரு இது பாருங்களேன். சாத்தானுக்கு கூட இயேசுவை ஓடி வந்து பணிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை விசாரிக்க வேண்டும், இயேசுவை வணங்க வேண்டும் என்று தெரிகிறது. ஓடி வரான். தூரத்திலிருந்து பார்த்தம்போது ஓடி வந்து வணங்கி பணிந்து கொண்டான். 9ஆம் வசனம் இயேசுவுக்கு தெரியாதா? இயேசு கேட்கிறார், உன் பெயர் என்ன? சகலத்தையும் அறிந்த தேவன், நோய்களை ஓட ஓட விரட்டுகிற தேவன், குருடர்களை பார்வை அடைய செய்கிற தேவன், செவிடர்களை கேட்க செய்கிற தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். ஏன்னா எல்லாம் இயேசு கூட இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியணும் உன் பேர் என்ன. அவன் சொல்றான், என்னுடைய பேர் லேகியோன். அப்படி என்றால் அநேகமாக இருக்கிறார்கள். இயேசு தனியா சீடரோட இருக்காரு, இவன் அநேகரை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். நான் சிங்கிள் இல்லை, எனக்குள்ள 2000 பேர் அநேகராக இருக்காங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பேய் பிடித்திருக்கிற அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே வாஞ்சையிலே இயேசு அவனை பார்த்து உத்தரவு கொடுத்தார், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகட்டும் என்று. உடனே அவனுக்குள் இருந்த 2000 பன்றிகள் கடலுக்குள் போய் விழுந்து மாண்டன என்று மார்க்கு 5:13 தெளிவாக சொல்கிறார். நினைத்து பாருங்க, 2000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்து அவனை எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கான். உங்களுக்குள்ள கூட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிசாசுகள், பிசாசின் கிரிகைகள், சாத்தானின் அந்தகாரங்கள் உங்களுக்குள் கூட இருக்கலாம். நீ என்ன செய்யணும்னா, எப்படி அந்த பிசாசு ஆண்டவரை பார்த்து மண்டியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி சமர்ப்பணம் செய்ததோ அவ்வாறு நீங்களும் ஆண்டவரை பார்த்து உங்களை நீங்களே சமர்ப்பித்துக் கொள்வீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற பொல்லாத பிசாசு, பிசாசின் கிரிகைகள், அந்தகார சக்தி, பொல்லாப்பு, சாத்தானின் ஏவுகள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் விரட்டி விடுவாங்க. பிசாசு பிடித்திருந்தவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அப்புறமா அதே மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் புதிய வஸ்திரம் தரித்தான், புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டான். ஏன்னா பிசாசு போயிடுச்சு, தரித்திரம் விட்டுச்சுன்னு சொல்லிட்டு புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு புதிய மனிதனாய் வாழ தயாராகிவிட்டான். நீங்களும் நானும் கூட ஞானஸ்தானம் பெற்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் கூட புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, புதிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. எங்கே போயிற்று அந்த புதிய வாழ்க்கை? சிந்தித்து பாருங்கள். இயேசுவின் குணாதிசயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எங்கே போயிற்று அந்த இயேசுவின் குணாதிசயங்கள்? சிந்தித்து பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய வஸ்திரம் தரித்து அவன் இருக்கல, உட்கார்ந்துட்டான். ஆண்டவரே, இனி நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன்னு சொல்லி உட்கார்ந்தான். அடுத்து புத்தி தெளிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் புத்தி தெளிந்தது.
இயேசுவை பார்த்து விட்டேன், இயேசு எனக்கு குணம் கொடுத்து விட்டார், புதிய ஆடையை அணிந்து கொண்டேன், எழுந்து உட்கார்ந்து விட்டேன். பிரேத குழிகளிலே சவங்களோடு இருந்த நான் எழுந்து உட்கார்ந்து விட்டேன். நீங்களும் கூட இன்றையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கேட்கிற நீங்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், இயேசு என் முன்னால் நிற்கிறார், அவரை ஆராதிப்பேன், அவரை பணிந்து கொள்வேன், எழுந்து உட்காருவேன், புத்தி தெளிந்தது என்று சொல்ல வேண்டும். அடுத்து மார்க் 5:19 என்ன நிகழ்கிறது என்றால், இயேசுவிடம் அவன் கேட்குறான், ஆண்டவரே உங்க கூடயே வந்துட்டான். இயேசு சொல்றார், இல்லை வேண்டாம், நீ உன் வீட்டிற்கு போய் கர்த்தர், இங்க பாருங்க, இயேசு இங்கு கர்த்தர் என்று சொல்லப்படுகிறார். இயேசு கடவுளா என்று இஸ்லாமை சில பேர் படித்துட்டு கேட்பாங்க. இயேசு கர்த்தர் தாயா. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. கர்த்தர் தன்னுடைய நிலையை விட்டு சாத்தான் பிடித்து கொண்டிருந்த உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் நீ அறிவி என்று சொல்கிறார். அவன் இயேசுவோடவே இருக்க விரும்புகிறான். இயேசுவை கண்ணால் பார்த்துட்டான், இயேசுவின் அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டான். நான் இயேசுவோடே இருந்துட்டான்னு கேட்கும் பொழுது இயேசு அவனுக்கு சொல்கிறார், நீ போய் உன் வீட்டாருக்கு நான் இறங்கி செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே என்ன ஆயிற்று என்றால், அதே மார்க் 5:20 இயேசு அவனுக்கு செய்தவைகளை எல்லாம் அவன் தெக்கோபோலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இயேசு அவனுக்கு என்ன எல்லாம் செய்தாரோ அதை தெக்கோபோலி என்ற நாட்டில் போய் அறிவிக்க தொடங்கினான். என்னடா பைபிள் ஏதோ போட்டிருக்கு, டெக்கோபோலின்னு போட்டிருக்கேன்னு நான் வாசித்த உடனே கூகுளில் சர்ச் பண்ணேன், விச் இஸ் த பிளேஸ் கால்ட் டெக்கோபோலி என்று சர்ச் பண்ணேன். இது உண்மையா இல்லை ஒரு கதையா என்று பார்க்கும் பொழுது, டெக்கோபோலி என்பது மாடர்ன் டேஸில் ஜோர்டான், இஸ்ரேல், சிரியா இந்த 3 இடத்தை உள்ளடக்கியது. கிரீக்கின் உள்ளார்ந்த அர்த்தம் 10 பட்டணங்கள், 10 cities என்று சொல்லப்படுகிறது. அந்த டெக்கோபோலியாவில் போயிட்டு இந்த ஜோர்டன், இஸ்ரேல், சிரியா எல்லாம் போய் ஆண்டவரின் வார்த்தையை அவன் பிரசித்தம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு அருமையான அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இந்நாள் வரை நீங்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, சாத்தான் கூட எனக்கு கீழ்ப்படிந்து சாத்தான் போய்விட்ட பிறகு அவன் எனக்கு ஊழியம் செய்தானே, நீ இந்நாள் வரை எனக்கு என்ன செய்தாய்? என் வார்த்தையை எப்படி நீ பிறருக்கு பகிர்ந்து கொள்கிறாய் என்று கேட்கின்ற தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? சிந்தித்து பாருங்களேன். அருளாளர் இயேசு இன்று உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு கட்டளை, அவருடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். ஏன் இந்தியாவிலே கிறிஸ்தவம் வளரவில்லை என்றால், நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் சுவிசேஷம் வளரவில்லை. அவனை விட்டு பேய் சென்றவுடனே அவன் ஊழியக்காரனாயிட்டான். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்த்து செயல்படுவீங்களே, ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.